Students, welcome to online class theme 9th max 3rd chapter algebra, page number 112, example 3.38. Prove that x minus 1 is a factor of no equation கொடுத்துருக்காங்க. அதே alternative sign வந்து இது பண்ணிட்டு x plus 1 is a factor of கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக எப்படி போடலான்னா x minus 1 is a factor of this thing போது இதை p of xன்னு எடுத்துட்டு ஸோ x equal to 1ன்னு போடும்போது இது 0 வந்துடும். ஸோ நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை p of x equal to அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ x minus 1 is a factorன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ x minus 1 is a factorனா x equal to 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து x equal to 1ன்னு போடுங்க. 1 cube minus 7 into 1 square plus 13 into 1 minus 7. ஸோ equal to 1 cube 1 minus 7 plus 13 minus 7. equal to இது 1 ++ம் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ 1 + 13 14 minus 7 minus 7 minus 14 equal to 0. ஸோ equal to 0 வந்தாலே is a factor. therefore x minus 1 is a factor. ஸோ அதே மாதிரி செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that x plus 1. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இது முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க x plus 1 is a factorன்னு கேட்டு q of x equal to எடுத்துக்கிறோம் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 7. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டரான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இங்கே போடுங்க -1 ஹோல் கியூப் ப்ளஸ் 7 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 13 இன்ட்டு -1 ப்ளஸ் 7. இப்போ ஆட் பவர்ஸ் இருந்தாலே என்ன வரும்? -1 வரும். ஈவன் பவர்ஸ்னால் தான் வந்து ப்ளஸ் வரும். பாருங்கள், -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 ரெண்டு -1 இருந்தால் +1 +1 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -1. ஸோ -1 ரெண்டு மைனஸ் இருந்ததுன்னா என்ன வரும்? +1 வரும். ஸோ +7. இங்கே ஒரு -13 +7. இப்போ என்ன பாருங்கள், ரெண்டு -14 ரெண்டு +7க்கு +14 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் 0 வந்துருச்சு. அப்போ என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடும்போது 0 வந்துருச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஓகே, இது எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர். ஸோ புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் போட்டிருக்காங்க. இப்போ ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? 7. ஓகேவா? 7க்கு வந்து 1 ஆட் பண்ணுறாங்க. ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா அவன் கான்ஸ்டன்ட் டேர்மும். அப்போ 7 + 7 14. இங்கே எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணலை. ஈவன் பவரும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஆட் பண்ணும்போது 14. அப்புறம் ஆட் பவரும் எக்ஸ் டேர்மும் இது பண்ணும்போது 14. ஸோ 14 ஈக்குவலாக இருக்கிறதால எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஃபேக்டர் ஆஃப் q ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறாங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நோட்டில் போட்ட மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் 0 வந்துருச்சுன்னா எக்ஸ் -1 இஸ் அ ஃபேக்டர். எல்லா சம்க்குமே இப்படி போட முடியாதுல்ல. ஈவன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸும் கான்ஸ்டன்ட் டேர்மும் ஆட் பண்ணி 7 + 7 14 வந்திருக்கு. அண்ட் தென் ஆட் பவரும் எக்ஸ் டேர்மும் ஆட் பவரும். அப்போ 1 + 13. ஓகேவா? ஆட் பவரும் எக்ஸ் டேர்மும் என்ன ஆட் பவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுவும் ஆட் பவர்ஸ் என்ன? க்யூபும் 1ம். இங்கே வந்து ஈவனும் கான்ஸ்டன்ட் டேர்மும் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆட் பவர்ஸ் பண்ணும்போது இதுவும் வரும். எக்ஸ் கியூப் டேர்மும் எக்ஸ் டேர்மும் வரும் ஆட் பவர்ஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் q ஆஃப் எக்ஸ். நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணோன்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பண்ணலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டு பண்ணலாம். ஓகே, பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் q ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடுறோம். எக்ஸ் -1 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடுறோம். ஓகே, next example 3.39.